ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா கதிர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் நாம் இன்றைக்கி அந்த கதையை கண்டுபிடிச்சி ஆகணும் கதிர், அப்போ தான் பெரியம்மாவை நாம் இந்த கேஸில் இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் பைக் ஓடி வந்திருப்பாங்க இல்லையா அந்த ரோடு, அந்த இடத்துல கார்த்தியோட ஃபோட்டோ காமிச்சு இவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நேரா நம்ம நீதிபதி அம்மா வீட்டுக்கு நம்ம குருபரன் ஜானகி அழைச்சிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜானகி இப்படி நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இனிமேல் வெளியில் வரவே முடியாதுங்க. ஸோ நம்ம நீதிபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிரும் மாயாவும் எப்படியோ விசாரிச்சுட்டாங்க. இப்படி கார்த்திக் அடிபட்டு நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம கதிரும் மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கண்டிப்பாக அந்த கார்த்திக் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் ஜானகி சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜானகி சொல்லியிருப்பாங்க, இதுவே நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசியாக கூட இருக்கலாம் அப்படின்னு. உடனே ரகுராம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது நம்ம சிவா வராங்க. அண்ணன் என்னாச்சு அப்படின்னு போதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன், நீங்கள் இப்படி கண் கலங்குறீங்கன்னா ஒன்றும் அண்ணி இல்லைன்னு சொன்னால் நம்ம தனாவுக்காகத்தான் இருக்கும். என்னாச்சுன்னு எது பிரச்சனையா சொல்லுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போதும். இல்லை சிவா, உன் அண்ணி தான் ஃபோன் பண்ணா அப்படின்னதும், என்னது அண்ணி ஃபோன் பண்ணுங்களா? ஆமாம், என்னவா அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு போதும். தான் அந்த காத்தி இல்லாமல் பண்ணுன்னு தப்ப ஒத்துக்க போகிறாளாம். இதுக்கப்புறமா அவளால் நம்ம கூட பேசவே முடியான்னு சொல்லிட்டா. பாத்தியா, யாரோ ஒருத்தனுக்காக கூடவே இருக்கிற புள்ள புருஷன் யாரும் வேணான்னு தூக்கி எறிச்சிட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிவா நான் மன்னிப்பேன்? இப்போ மட்டும் இல்லை, உன் அண்ணியை எப்பவுமே நான் மன்னிக்க மாட்டேன் சிவா. என்னையும் என் பிள்ளையையும் வேணான்னு தானே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா அப்படின்னு போதும். ஐயோ அண்ணன், ஏன்னு இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க? இங்கே பாருங்க, நம்ம தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அண்ணி இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க. பாவம்னு அண்ணி, ப்ளீஸ்னு நீங்கள் அன்னிக்கிட்டே பேசிருக்கலாம்ல அப்படின்னு போதும். இல்லை சிவா, இனி அந்த ஜானகி பற்றிய பேச்சு இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ரகுராம் சொன்னது சிவா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது பக்கம் நம்ம மாயா கதிர் ரெண்டு பேருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலில் நம்ம கார்த்திங்கிற பேரில் யாரும் இங்கே அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படின்னும் போது உடனே அவங்களும் சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் நம்ம கதிரும் மாயாவும் நேராக கிளம்பி கார்த்தி அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி விசாரணை பண்ணுறதுக்காக நேராக நீதிபதி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம ஜானகி கிட்ட இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தான் தப்பை ஒத்துக்கணும், இப்படி சரண்டர் ஆகிருக்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் தான் பண்ணீங்களா? யாரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பழியை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு போது ஜானகி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேரா மாயாவும் கதிரும் பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக் அட்மிட் ஆகி கிடக்காங்க. ஸோ அங்கே டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமாம், இப்போ அடிப்பட்டவருக்கு எப்படி மேடம் இருக்குது அப்படின்னு போது, இங்கே பாருங்கள், ஏற்கனவே இவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, இப்போ வேற அடிபட்டிருக்கு. ஸோ 2 வாட்டி அடிபட்டதால ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்காரு. அவரு பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க அப்படின்னதும் நம்ம மாயாவும் கதிரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. என்னமேட்டு சொல்றீங்க? இவன் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க, இவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இவன் ரொம்ப முக்கியமான உயிரோண்டு அப்படின்னதும், இங்கே பாருங்க மேடம், எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் இப்போ கண் முழிச்சாருன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் அவர் கண் முழிக்கவே இல்லை. இருந்தாலும் இது லேசான அடிதான். ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டி இவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு போல அப்படின்னு போது மாயா யோசிச்சு பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகிறாங்க. மேடம், எப்படி காப்பாற்றலாம்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அவர் கண் முழிச்சாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, கண் முழிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், கோமாவுக்கு கூட போகலாம் அப்படின்னதும்
இந்த பக்கம் நம்ம மாயா சும்மா அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன மாயா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அவன் கோமாக்கு போனாலும் பரவாயில்லை, எப்படியாச்சும் உயிரோட வந்தால் போதும் கதிர், அவனை நீதிபதி முன்னாடி நிப்பாட்டினோன்னா இந்த பிரச்சனையும் நடக்காது, எப்படியோ அவன் உயிரோட வந்தாலே போதும் அப்படின்னு போதும். இங்கே பாரு, எப்படியோ அதான் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, எதுக்கும் நாம் போய் ஜானகிட்டு போய் தடுத்தலாம், ஜானகியத்தையே வந்து தடுத்து நிறுத்தலாம் வா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கதிர், கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி கண்டுபிடிச்சி இங்கே வரையும் வாய்ப்பு இருக்கு, அதனால நீ இந்த கார்த்திக் கூடவே இருந்துக்கோ, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னுட்டு கதிர் வந்து கார்த்திக் கூட விட்டுட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா நீதிபதி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜானகி நான் தான் அந்த கார்த்தியை அடிச்சு இல்லாம பண்ண அப்படின்னு சொல்ல எடுக்கிறாங்க. உடனே பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க மாயா. அங்க பார்த்தோன்னா நம்ம நீதிபதி அம்மா நீங்க யாருமா அப்படின்னும் போது, நான் இவங்களுக்கு பொண்ணு மாதிரி, இங்க பாருங்க மேடம், நீங்க இப்ப எந்த கேஸ் சம்மந்தமா விசாரிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா உளறிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு அளவுல தான் பொய் சொல்லணும், அதுக்கு இப்படியா, இங்க பாருங்க சார் நிஜமா தான் சொல்றேன், இப்போதான் நான் வந்து அந்த கார்த்தியை பார்த்துட்டு வரேன், அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகியிருக்கான், கூடவே கதிர் இருக்கான் அப்படின்னு போது ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. மாயா என்ன சொல்றான், ஆமா பெரியம்மா அப்படின்னுட்டு அவனை கோயில்ல பார்த்தது, துரத்திட்டு போனது, காணாம போனது, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மாயா சொன்னதும், என்ன மாயா சொல்றீங்க, இவ்வளவு நடந்திருக்கா, ஆமா சார் நீங்க இப்போவே வந்தா அந்த காத்தியை பார்க்கலாம் அப்படின்னு போது, மேடம் வாங்க மேடம் அப்படின்னுட்டு நீதிபதி அம்மா எங்கால ஜானகி குருபரன் எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா சுயநினைவே இல்லாம கார்த்திக் மயக்கத்துல இருக்காங்க. இது பார்த்து இவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படி மாயா, இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட திட்டம் தான் சார், திட்டம் போட்டு தான் எல்லாருமே எங்க ரகுரா பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னு போது, இந்த பக்கம் நீதிபதி அம்மாவும் எப்படியோ இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஊர் மக்கள், போலீஸ் அதிகாரிங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க குருபரன், அந்த குற்றத்துக்காகவே நீ அவங்கள வந்து கைது பண்ணணும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயமாயா, இவன் உயிர் பொழைச்சா மட்டும்தான் உங்கள் பெரியம்மா வந்து உள்ளே போகிறதா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும். ஒரு வேளை இவன் இல்லாமல் போயிட்டான்னா கண்டிப்பாக உங்கள் பெரியம்மா உள்ளே போவாங்க, அதுக்கப்புறமா அவங்கள வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால இவன் நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அதுக்கு வரைக்கும் உங்க பெரியம்மாவை நான் வெளில விடுறேன் அப்படின்னு ஜட்ஜம்மா சொன்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு. முக்கியமான ஒரு விஷயம், அவன் பொழைச்சா மட்டும்தான் உங்க ஜானகி அம்மா நிரந்தரமா வெளியில இருக்க முடியும், பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு நீதிபதி அங்கிருந்து போயிடுறாங்க. சார் அதான் நீதிபதியே சொல்லிட்டாங்கல்ல, அரசாங்கத்தையே இவங்க ஏமாத்திருக்காங்க சார், இவங்க பண்ண குற்றத்துக்காக அவங்க அம்மா, அவங்க அத்தை, அவங்களோட அப்பா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும், ஆமா மாயா கண்டிப்பா அதே மாதிரி இவனை வேற எங்கேயும் மறைச்சு வைக்கலையும் முயற்சி பண்ணுவாங்க, ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகளையும் நான் பண்றேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம குருபரை என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் எல்லார் கூடயும் கிளம்பி நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. போலீஸ் எல்லாம் பார்த்த புவனேஸ்வரி செம அதிர்ச்சியாகிறாங்க. என்ன சார் எதுக்காக வந்திருக்கீங்க, ஆமாம் எதுவும் அந்த ஜானகிக்கு நடந்துச்சா, உள்ளே போயிட்டாளா அப்படின்னும் போதும், உள்ளே போக போகிறது ஜானகி அம்மா கிடையாது, நீங்கள் 3 பேரும் தான் அப்படின்னதும் 3 பேரும் அதிர்ச்சியாகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இதுக்கு கைதாகணும் அப்படின்னு லிங்கம் கேட்டதும், இவங்க 2 பேர் பின்னாடி தானே நீங்களும் வால் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஃபோர்ஜரிக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, ஒரு போலீஸ் அதிகாரிங்க ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் வந்து எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கீங்க, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணை வந்து உயிரோடு இருக்கா, இப்போ உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னதும் இவங்க 3 பேரும் செம அதிர்ச்சியாகிறாங்க. என்ன சொல்றீங்க, எங்க புள்ள உயிரோட இருக்க, அட போதும் மேடம் நடிக்காதீங்க, உங்க நடிப்பெல்லாம் நம்பின காலம் போச்சு, முதல்ல கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னது. சார் எங்களுக்கு நீங்க சொல்லித்தான் தெரியும் சார் எங்க புள்ள உயிரோட இருக்கான்னு, இங்க பாருங்க நீங்களா வந்து வண்டியில இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா, தரதரன்னு நீங்க பண்ண கேவலமான வேலைக்கு அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி பசுபதி லிங்கம் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் நேராக ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா கதிர் கண்டிப்பாக அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.